நில எடுப்பு சட்டத்தின் பிரகாரம் சின்ன உடப்பு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக விமான நிலைய சின்ன உடப்பு நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட பணங்கள் கொடுத்ததா மக்களுக்கு கொடுத்துட்டு அதையும் கள்ளத்தனமாக தான் சொல்லணும். அதாவது என்ன சொல்கிறது, இங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் வருவாய்த்துறை, தமிழக வருவாய்த்துறையில் நில எடுப்பு அதிகாரிகளும் சேர்ந்து கூட்டு சதி செய்து இந்த மக்களை ஏமாற்றி 1997 சட்டம்னு சொல்லி 2013 சட்டத்தை மறைச்சி இந்த மக்களை ஏமாற்றி நிலத்துக்கான பணத்தை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி வஞ்சகமான முறையில் இந்த இடத்த விட்டு காலி செய்ய முயற்சி பண்ணாங்க. அது 24 எந்தவித முன் உதாரணமான எந்த ஒரு விளம்புகை நோட்டீஸோ இல்லை எந்தவித காலி பண்ணுற நோட்டீஸோ கொடுக்காம 2024 இந்த ஊருக்குள்ளே பூரா வந்தாங்க. அப்போ நம்ம பெருந்திரளாக மக்களை திரட்டி தடுத்து இந்த மக்கள் கோரிக்கையை முன் வச்சு எங்களை நீங்கள் காலி பண்ணக்கூடாது, எங்களுக்கு முதல்ல வாதிதாட மக்களுக்குன்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, நீங்கள் நிலம் கையகப்படுத்தினாலும் அவர்களுக்கான சிறப்பு சலுகையில் அவங்களுக்கு நிலம் வழங்கணும், மாற்று மீள் குடியமர்வு பண்ணணும், விவசாய நிலத்தை எடுத்தால் அவங்களுக்கு விவசாயம் பண்ண மீதி இடம் கொடுக்கணும். இதை எல்லாத்தையுமே இப்போது இருக்கிற ஆளுங்கட்சி மறைச்சி எல்லா வேலையும் செஞ்சாங்க. அதில் ஆளுங்கட்சி மட்டும் நான் குறை சொல்ல விரும்பலை, இந்த தொகுதியின் எம்எல்ஏவும் உடந்தை, அதிமுக எம்எல்ஏ தான், அவரும் உடந்தை. அப்போ நம்ம 2024 போராட்ட காலம் இங்கே நடக்குது. போராட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மாண்புமிகு நீதிமன்றத்தை அணுகிறோம். நீதிமன்றத்தை அணுகிறப்ப நீதிமன்றம் இந்த மக்களின் கோரிக்கை ஏற்காமல் இவங்களை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிடுறாங்க. அந்த தடை உத்தரவு இந்த நிமிடம் வரை நீடிக்குது. இந்த தடை உத்தரவோட அந்த தொடர்ச்சியில் நமக்கு இந்த நிமிடம் வரைக்கும் முறையாக நமக்கான இடத்தை எப்படி வழங்குறது, இவங்களுக்கு 2013 சட்டத்தை எப்படி கொண்டு வரதெல்லாம் செய்யலை. இப்போ நீதிமன்றத்தில் போய் இவங்க பதில் மனு தாக்கல் செஞ்சதில் 2013 சட்டத்தின் பிரகாரம்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி மனு தாக்கல் செஞ்சுருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாசில்தார் இந்த வருவாய்த்துறை, அதாவது இதுக்கு வருவாய்த்துறை கிடையாது, தமிழகத்தின் ஏமாற்றுத்துறை, அந்த துறை 1997 சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் நிலத்துக்கு பணம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம், நீதிமன்றம் சொல்லியிருக்கு, பெருங்குடியில் உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுக்குறோம்னா பெருங்குடியிலையா எங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது?